இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் அவங்க பெத்து வளர்த்த குழந்தைங்களையே மகன் மகள்களையே தான் குடும்பமே கொலை பண்ற ஒரு விஷயம். என்சிஆர்பி ரிப்போர்ட் படி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 23 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தரவுகள் கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையே தவறான அறிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதே போல இப்ப நடந்திருக்கிற இந்த பள்ளிக்கரணையில நடந்திருக்கிற விஷயத்த கூட அவங்க SC/ST வழக்குல தான் போடுவாங்களே தவிர இது ஒரு ஆணவ படுகொலை மீடியாக்கள்ல வேணா சொல்லிக்கலாம். தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா முழுக்க ஆணவ படுகொலைகள் நடந்து வருவது ஒரு தொடர் கதையாயிட்டே இருக்கு. சமீப காலத்துல இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் ஜாதி எதிர்ப்பாளர்களும் தெரிவிச்சாலும் கூட என்சிஆர்பி ரிப்போர்ட் படி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை இந்தியா முழுக்க மொத்தம் 203 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 23 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தரவுகள் கொடுத்திருக்காங்க. இது போன்ற ஆணவ கொலைகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அறிக்கையே தவறான அறிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளே கணக்கு சொல்ல முடியும் எவ்வளவு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டுல மட்டுமே நடந்திருக்குன்னு. மோர் தென் 200க்கு மேல per year நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வெறும் 23 ஆணவ படுகொலைகள் தான், அது 2017 இருந்து இப்ப வரை 2019 வரைக்கும் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதே போல இப்ப நடந்திருக்கிற இந்த பள்ளிக்கரணையில நடந்திருக்கிற விஷயத்த கூட அவங்க SC/ST வழக்குல தான் போடுவாங்களே தவிர இது ஒரு ஆணவ படுகொலை மீடியாக்கள்ல வேணா சொல்லிக்கலாம் இது ஆணவ படுகொலை, அப்புறம் மக்கள் மத்தியிலும் இது ஆணவ படுகொலைன்னு சொல்லலாம். ஆனா இது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு நமக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சட்டம் கிடையாது, அதற்கான ஒரு வரையறை கிடையாது, அதுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்தா தானே அது ஆணவ படுகொலைன்னு இவங்க பதிவு பண்ண முடியும். இவங்க நினைச்சா சாதாரண கொலைகள்ல இதை சேர்த்திக்க முடியும், இல்லைன்னா வன்கொடுமையில அதுல தலித்தா இருந்தா வன்கொடுமையில சேர்த்துப்பாங்க. அப்போ நமக்கு ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் இருந்தா அதற்குள்ள இதெல்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா நந்தி சுவாதியோட வழக்கா இருக்கட்டும், அதற்கப்புறம் இப்போ இந்த பொண்ணு தஞ்சாவூர்ல இறந்த பொண்ணா இருக்கட்டும், இப்ப நடந்திருக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிருஷ்ணகிரியில எல்லாம் தொடர்ந்து நடந்தது ஆணவ படுகொலைகள். 1, 2, 3ன்னு ஒவ்வொரு மாதமும் நடந்தது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஆணவ படுகொலையில கொண்டு வர்றதுக்கு இதுல வரையறை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சட்டம் இப்ப வரைக்கும் கிடையாது. அதை தான் நீண்ட நாளா தமிழக அரசு கிட்ட ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றுங்க, அப்பதான் அந்த குற்ற வகைகளுக்கு வெறும் குற்றம் கொலை மட்டும் இல்ல குற்றங்களும் இருக்கு, மனதளவுல அவங்கள பாதிப்பை ஏற்படுத்துறது, மனதளவுல அவங்கள அச்சப்பட வைக்கிறது, அது எல்லாமே குற்றங்கள்லயும் ஆணவ படுகொலையான அந்த தனி சட்டத்திலையும் வரும். அப்போ அதற்கான ஒரு தனி சட்டம் இல்லாதப்போ அதுல பதிவே பண்ண முடியாது, ஏதோ ஒரு வழக்குலதான் பதிவு பண்ண முடியும். சாதாரணமா இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் ஒரு இடத்தகராறுனாலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வன்மம்னாலேயோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க பெத்து வளர்த்த குழந்தைங்களையே அவங்க மகன் மகள்களையே தான் குடும்பமே கொலை பண்ற ஒரு விஷயம். அப்போ இது ஒரு தனி குற்ற வகைதான். அப்படி இருக்கும்போது இந்த குற்ற வகைக்குன்னு ஒரு சட்டம் இயற்றணும்னா கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க அதான் SC/ST ஆக்ட் இருக்குல்ல அப்படின்னு. ஒருவேளை சங்கர் இருந்திருந்து நான் இறந்திருந்தா இது என்ன கொலை வழக்குல போடுவீங்க? என்ன கொலை பண்ண சொல்றது சின்னசாமி, அவரு BC நானும் BC, அப்ப என்ன வழக்குல போடுவீங்க? அப்ப அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் வேணும்ல. இது மாதிரியான ஆணவ படுகொலை வெறும் இது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்ததான வர்க்கமும் இதுல இருக்கு. ஏன்னா வர்க்கத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் நடக்குது. ஒரே சாதிக்குள்ள இருக்கிறவங்கள கூட திருமணம் சாதி மறுப்பு ஒருவேளை அவங்களுக்கு இருந்திருக்கலாம், இல்லைனாலும் அவங்க விரும்பி இருக்கலாம். அதே போல இங்க ஒரு பெண்ணுக்கான உரிமையும் மறுக்கப்படுது. என்னன்னா நான் சொல்றவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு தமிழ் சமூகத்துல இருந்துட்டே, தமிழ்ல எல்லா ஊர்களையும் அது இருக்கு. அப்போ பெண்ணுக்கான உரிமையும் இங்க மறுக்கப்படுது. நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண் 18 வயது ஆகியோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நிறைய தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, இல்ல வயிறு வலியில இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை விரும்பி இருப்பா, அவ தெரிஞ்சதுனால இவங்களே அதை கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா
ஏதாவது ஒண்ணு டார்ச்சர் பண்ணி அவளை அந்த முடிவுக்கு தள்ளி இருப்பாங்க. அது எல்லாமே ஆணவ குற்றங்கள்ல தானே வரணும்.